நாம் இந்த வீடியோவில் ஹெமரேஜ் பற்றி பார்க்க போகிறோம். இட் ஆல்சோ கால்ட் as bleeding, loss of blood from circulatory system or the escape of blood from the blood vessels into the surrounding tissue. The hemorrhage can be internal or external. Internal bleeding எதுனாலனா blood leak from blood vessels inside the body. It may be liver or spleen, like that internal organ. External bleeding na we can see, visualize this one: mouth, ear, nose, vagina, anus, any break in the skin. The internal bleeding எப்படி நமக்கு தெரியும்னா, patient may notice blood either in the urine or stool. Then this hemorrhage can occur from the artery. ஆர்டரியில் ஹெமரேஜ் வந்ததுன்னா ஆர்டீரியல் ஹெமரேஜ், கேபிலரியில் வந்ததுன்னா கேபிலரி ஹெமரேஜ், வீனஸில் வந்ததுன்னா வீனஸ் ஹெமரேஜ். ஸோ based on that hemorrhage occur, we have arterial, capillary, venous hemorrhage. Healthy person can endure a loss of 10 to 15% of the total blood volume without serious medical difficulties. அதாவது கட் பண்ணுறப்ப 10 to 50%. Then bleeding, it may be accidental, can be fatal and leads to several complication, can result in organ failure. ஆக்சிடென்ட் மூலமாக சிவியர் blood loss ஆனதுன்னா அவங்களுக்கு வந்து இன்டர்னல் ஆர்கன் ஃபெயிலியர் வரும். அது வந்து சிவியர், இட் லீட்ஸ் டு சிவியர் காம்ப்ளிகேஷன். ஹெமரேஜை வந்து 4 டைப்பாக கிளாசிஃபிகேஷன் பண்ணியிருக்காங்க. கிளாஸ் 1 ஹெமரேஜ் இன்வால்வ்ஸ் அப் டு 15% ஆஃப் blood volume. In this type of hemorrhage, chances in vital sign and there is always no need for that fluid resuscitation. இங்கே வந்து no need for fluid resuscitation 15% லாஸ் ஆகியிருந்தால். அதுவே வந்து கிளாஸ் 2 here hemorrhage involves 15 to 30% of total blood volume. In this stage, body may start to look pale, be cool to touch. பேல் கலராக பாடி வந்து டச் பண்ணுற கூலாக இருக்கும். பேஷண்ட் மே எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இன் பிஹேவியர். blood transfusion may not be required. இதுக்குமே வந்து blood transfusion தேவைப்படாது. ஆனால் வந்து அவங்களோட பிஹேவியரில் வந்து கொஞ்சம் சேஞ்சஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் சேஞ்சஸ் இருக்கும். கிளாஸ் 3 இன்வால்வ்ஸ் லாஸ் 30 to 40%. இதில் வந்து பேஷண்ட்டோட blood pressure, ஹார்ட் ரேட்டு அது அதிகமாகும், மென்டல் ஸ்டேட்டஸ் வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கும். ஸோ இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக fluid resuscitation தேவைப்படும். blood transfusion ஆர் யூஸ்வலி நெசசரி. இந்த கண்டிஷனில் கண்டிப்பாக அவங்களுக்கு fluid அண்ட் blood transfusion தேவைப்படுது. கிளாஸ் 4 லாஸ் ஆஃப் blood greater than 40%. இது வந்து ரொம்ப ரிஸ்க், இது கேன் லீட்ஸ் டு டெத் ஆல்சோ. ஸோ கிளாஸ் 1 கிளாஸ் 2 நாட் டேஞ்சரஸ் கண்டிஷன். கிளாஸ் 3 கண்டிப்பாக அவங்களுக்கு வந்து blood transfusion பண்ணும். 4th இது வந்து கொஞ்சம் டேஞ்சரஸான கண்டிஷன். லிமிட் ஹெமரேஜ் கேன் அக்கர் எனி பார்ட் ஆஃப் த பாடி, எனி பார்ட் ஆஃப் த டிஷ்யூவில் இது நடக்கலாம். அதை பொறுத்து இட் ஹேவிங் டிஃப்ரெண்ட் நேம். இன் அப்பர் ஹெட் ப்ளீடிங் அக்கர், த ப்ளீடிங் அக்கர் இன் ஸ்கல், intracranial hemorrhage. In subarachnoid space, subarachnoid hemorrhage. Then this within the brain tissue அதுக்கும் நேம் வந்து intracranial hemorrhage. நோஸில் ப்ளீடிங் வந்துன்னா எபிஸ்டாசிஸ். தென் மவுத் வழியாக த்ரூ வாமிட்டிங் வந்ததுன்னா ஹெமடெமிசிஸ். தென் காஃபிங் வித் blood த்ரூ லங்ஸ் மூலமாக வந்ததுன்னா ஹெமட்டோபைட்டிஸ். தென் லங்ஸ் மூலமாக வர்றது ஹெமட்டோபைட்டிஸ். தென் யூரினரி ட்ராக்ட், பிளட்டோட யூரினில் பிளட் இருந்ததுன்னா ஹெமட்டோயூரியா கண்டிஷன். அப்பர் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் ப்ளீடிங் மேலே ஈனா.
lower gastrointestinal tract, hematozizia. So upper gastrointestinal tract bleeding, melena. Lower gastrointestinal tract bleeding, hematozizia. What are the causes? Hemorrhage can result from traumatic injury to the blood vessels, underlying medical condition, accident, இது மாதிரியான causes. Then cancer, surgery, bile, liver disease, acute bronchitis, open wound, low platelet count, then periods problem, hemophilia, hypovolemic shock, fracture, peptic ulcer, animal bite, medication, car accident, கீழே விழுந்துட்டா ஃபால்ஸ், தென் தீ விபத்து, explosions, then ectopic pregnancy, broken bone, heart attack, diabetic condition, high blood pressure, இது மாதிரியான கண்டிஷனில் ப்ளீடிங் வர சான்சஸ் இருக்குது. ஸோ டயக்னோசிஸ், எக்ஸ்டர்னல் ப்ளீடிங் நம்ம we can visualize, அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். லுக் அட் த சைட். இன்டர்னல்னா இமேஜிங் டெஸ்ட். ட்ரீட்மெண்ட் டிபெண்ட் ஆன் த கேஸ் சிவியாரிட்டி ஆஃப் த ப்ளீடிங். ஸோ வேரியஸ் ரீசன் இருக்குது. அந்த ரீசன்லாம் க்யூர் பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக ப்ளீடிங் அரெஸ்ட் ஆயிரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.